இல்ல இந்த விலை ஏற்றம் இறக்கம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா இருக்க தான் செய்யும். அது மாற்றமே கிடையாது. என்னன்னா, ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு மூலையில உலகத்தில ஒவ்வொரு மூலையிலயும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ, ஏதாவது ஒருத்தனுடைய தொடர்பு, பின்னணி, தாக்கம் இது எல்லாமே நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அ அமெரிக்க தேர்தல் அதிபர் தேர்தல் வெற்றியில பெற்றாரு ட்ரம்ப்பு. ட்ரம்ப் வந்த உடனே என்னாச்சு, ரேட்டு விலை ஏறும் அப்படின்னு நெனச்சாங்க. பட் அவருடைய ஸ்டேட்மெண்ட் மாறி போச்சு. அவர் என்ன சொன்னாரு, "போர் நிறுத்தத்த கொண்டு வருவேன்" அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. போர்னால தான் கோல்டு ரேட் ஏறுது. போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு இறங்கும். அத பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே அடுத்த ஒரு 24 ஹவர்ஸ்ல ரேட் குறைய ஆரம்பிச்சுது. இந்த ரேட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. உடனே அதில பேனிக் செல்லிங் வந்துடுச்சு. அ அந்த கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தோம்னா, ஐயோ! இன்னும் கோல்டு குறையுமோ? அப்படின்னு பெரும் முதலீட்டாளர்கள் அவங்களும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத விக்க விக்க என்ன ஆயிடுச்சு, தொடர்ந்து அந்த 1 வார காலமா ரேட் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு காரணங்கள்னால கொஞ்சம் கொஞ்சமா விலை ஏறுது. இந்த மாரி பல்வேறு காரணங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இனி வரும் காலங்கள்ல அப்படி இருக்கும். ஆனாலும் என்னதான் ஏற்ற இறக்கம் இருந்தாலும், அடுத்த ஒரு 4, 5 வருடங்கள்ல பார்த்தோம்னா, தங்கத்தினுடைய விலை உச்சபட்சமா இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு. 2 மடங்கு. ஆமா. இன்னைக்கு ஒரு 55,000 இருக்கு அப்படின்னா, 1,00,000 1,10,000 ஒரு சவரன் ஒண்ணுன்றது அடுத்த 4 வருடங்கள்ல ஈஸியா ஒடியாந்துரும். வேற ஏன்னா மக்கள பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் ஆங்கிள்ல வேற வலுவான, நிலையான, நம்பகமான முதலீடு வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில. கோல்டு மட்டும் தான் அந்த இலக்க எட்டியிருக்கு. அதனால படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா உயரும்.